ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். வாங்க இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்க்கலாம். இன்றைக்கி கேரட் வெங்காய தோசையும் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு கடைசலும் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிற மாதிரி உள்ள ரெசிபி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் கிட்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த 25 விதமான ரெசிபீஸும் நம்ம சேனலில் ஒவ்வொரு ரெசிபியாக நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். எல்லாமே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இதில் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அதை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி பாதி வந்துட்டு இருக்கும் போதே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வரட்டும். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கத்திரிக்காவை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வேக நல்லா மசிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்திருக்கும். அடிக்கடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் நல்லா வற்றி கொஞ்சம் குளுன்னு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிட்டு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். எந்த சாம்பார் பொடினாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைச்சதோ இல்லை கடையில் வாங்கினதோ எதுனாலும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கடைசி அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சேர்க்க பிடிக்கும்னா அந்த கடுகோடு சேர்த்தே பொரிய விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடைசல் ரெடி. இப்போ நம்ம தோசை சுட்டுக்கலாம். கேரட் வெங்காய தோசை சுட்டுறதுக்கு முதல்ல இந்த மாதிரி தோசைக்கல்ல நல்ல எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி தோசையாக ஊற்றிக்கோங்க. அப்போனா கிட்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் பெருசாக கூட வச்சுக்கலாம். ஆனால் டிஃபன் பாக்ஸில் வைக்கும்போது இந்த மாதிரி குட்டியாக ஊற்றி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு மேலே நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கேரட் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை இந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கிட்ஸுக்குங்கிறதுக்காக இது 2 மட்டும் போட்டு செய்கிறேன். முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, இந்த தோசையை மூடி வச்சு தான் சுடணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோசை திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு மதியத்துக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்படி மூடி வைக்கும்போது இந்த கேரட்டு வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கேரட் வெங்காய தோசையும் ரெடி. இந்த கேரட் வெங்காய தோசையில் நீங்கள் வெறுமனையாக அந்த மாதிரி சுடாமல் கிட்ஸ்க்கு கொடுத்து விடும்போது கொஞ்சமாக அந்த மாதிரி நெய் ஊற்றி கூட சுடலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் பொடி கூட தூவிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். சூப்பரான கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு கடைசல். இதை நீங்கள் சாப்பாட்டில் போட்டு விரவி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சூப்பரான எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச கேரட் வெங்காய தோசை. அப்புறம் டெய்லிக்கும் உங்கள் கிட்ஸுக்கு ஃப்ரூட்ஸ் வச்சு விடுங்க. வெயில் காலம் வேறு ஸ்டார்ட் ஆகிட்டு ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி ஃப்ரூட்டுக்கு பப்பாளி பழம் தான் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் என்னையோட லஞ்ச் பாக்ஸு. கண்டிப்பாக இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு தேடி வரணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.